கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 40 நாள் உபவாச ஜெபத்துல இந்த முதல் நாள் தேவன் சொன்ன குறிப்பு, காணாத போனவங்களை பத்தி தேவன் சொன்னாரு. வீட்டுல காணாத போயிடுறாங்க, வேலையில காணாத போயிடுறாங்க, பள்ளியில காணாத போயிடுறாங்க, சர்ச்சில் காணாத போறாங்க. எதால காணாத போறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 4, 8, 17 இப்ப நம்ம மத்தியில இருக்கிறவங்க வாசிப்பாங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவை ஒன்று காணாமல் போனா 99 ஆட்டை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானே. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேதக்காரனையும் அயலாத்தாரையும் கூட வர வைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் அல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றிலும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையோட தேடாமல் இருப்பாளா? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேதக்காரரையும் அயலத்தார் வீட்டாரையும் கூட வர வைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாகவும் சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனோட கூலிக்காருக்கு எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செய்தேன், இனிமேல் உம்மோட குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்மோட கூலிக்காரின் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும் என்பான் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கைத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். குமாரனே தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னான். ஆமென். இப்ப நம்ம நல்ல வசனத்தை கேட்டோம். 3 பேர் காணாத போறாங்க. ஆடு காணாத போது, வெள்ளி பணம் காணாத போது, கெட்ட குமாரன் காணாத போறாரு. காரணம் என்ன? அவர் சொல்றாரு அந்த 17வது வசனம் 18ல, நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக பாவம் செய்தேன்றாரு. பாவம் தான் ஒரு மனுஷனை காணாதபடி பண்ணுது. இப்ப குடும்ப வாழ்க்கையில உங்க வீட்டுல சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழணும்னா, உண்மையா குடி பழக்கம் சில குடும்பத்துக்குள்ள இருந்து கணவன் மனைவி பிரிச்சு, புருஷன் அந்த பாவத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விட்டு, மனைவி விட்டு காணாதபடி போயிடுறாங்க. பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, காலேஜ் இடத்துல இன்னைக்கு பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிட்டு அவங்க படிப்புக்கு அனுப்பும் போது படிப்பு தான் முக்கியம்னு அனுப்புறாங்க தாய் தகப்பன். அந்த பிள்ளைகள் செல்போனு, உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், உலகத்தில் இருக்கிற தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து காணாதபடி போயிடுறாங்க. சபையில் இருக்கிற மக்கள் நம் சபைக்கு ஆராதனைக்கு வராங்க, ஆராதனையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காணாதபடி போறாங்க. காரணம், நமக்குள்ள பாவம் இருந்ததுன்னா தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தாது. அந்த கெட்ட குமாரன் கூட காணாதபடி போனா அவனுக்குள்ள இருந்த துன்மார்க்கமான ஜீவியம் அவனை
தகப்பனோட நிறுத்தாதபடி காணாதபடி போக பண்ணுச்சு. நம்மள கூட தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவோட நிறுத்தக்கூடாதபடி, காணப்படாதபடி, நம்மளை காணாதபடி போக செய்யற தீய வல்லமைகளை பாவத்தெல்லாம் கூட இந்த நாள்ல நம்ம இந்த உபவாச ஜெபத்துல சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அதை நிர்மலமாக்குவார். இப்போது நம்ம கண்களை மூடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த முதலாவது நாள் உபவாச ஜெபத்துல எங்கள் சபையில உம்மோட கூட நிக்க கூடாதபடிக்கு, குடும்பத்தாரோட கூட சந்தோஷத்தோட, அன்போட, பாசத்தோட வாழக்கூடாதபடி, அவர்களை காணப்படாதபடி, காணக்கூடாதபடி, அவங்கள தேடி தகப்பனும் தாயும் தேடின்னு போற அளவுக்கு தவறான பழக்க வழக்கத்தோடு சிக்கி கொள்றாங்களே. மனைவி புருஷனுக்காக வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவர்களுக்குள்ள பாவம், அவர்களோ வந்து குடும்பத்துல சமாதானமா வாழக்கூடாதபடி, காணப்படாதபடி தூரமா அனுப்புற எந்த பாவம் வந்தாலும் இந்த 40 நாள் ஜபத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை இப்போது எங்க ஆராதனைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்தார் மேலேயும் தெளிங்க. எந்தெந்த பாவங்கள் அவர்களை உம்மோட கூட ஆலயத்தில் நிறுத்தக்கூடாதபடி, அவர்களை காணாதபடி துரத்துதோ அந்த பாவ சாபம் எல்லாம் இப்போது விலகி போகட்டும். அதே போல எங்கள் தேசத்துல எந்தெந்த பாவங்கள், விபச்சார, வேசிதானம், குடி போத பாவங்கள், கொலவெறி ஆவிகள், விபச்சார ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், இந்த பாவம்லாம் எங்க தேசத்தை விட்டு விலக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் தேசம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.